எப்படி பைப் ரேக் வரும்ன்றதுலாம் அதை பார்க்கலையா? சரி, ஓகே. இப்போ நான் ஸ்ட்ரக்சரல் போறதுக்கு சொல்றேன். மெம்பர் சிஸ்டம் வச்சுட்டியா பழையபடி? ஓகே. S3D ட்ரெயின்ல இருந்து சிஸ்டத்தை வந்து உன்னோட ஹைரார்கியை செலக்ட் பண்ணிக்கோ. ஸ்கிரீன்ல பிக் பண்றதுக்கு முன்னாடி அதான் ஒரு மேல பாரு, எங்க சேவ் ஆகணும்னு காமிக்குதுல்ல, அந்த இது சொல்ற அப்படியே வா. S3D ட்ரெயின் அது பக்கத்துல அது அதை புல் பண்ணி உன்னோட ஹைரார்கியை செலக்ட் பண்ணிக்கோ. பிரைமரியா வச்சுக்கா. ரெக்கார்ட் போட்டுக்கலாமா? போட்டேன், நான் போட்டு விட்டேன். நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே பண்ணிக்க. காமனா வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் போறதுக்கு முன்னாடி டாஸ்க்ல போய் ஸ்ட்ரக்சரல் மாத்திடுவோம். மெம்பர் சிஸ்டம் ஏரோ மார்க் கீழே இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். எங்க சேவ் ஆக போறோம் லொகேட் பண்றோம். இப்ப ஸ்கிரீன்ல பிக் பண்ணிட்டு போடு. ஏதோ ஒரு இடத்துல பிக் பண்ண, அங்கெல்லாம் பிக் பண்ணாத, ஜூம் அவுட் பண்ணிக்கோ. பம்ப் இருக்கிற இடத்துல போடாத வேணா, நீ வெளியே இடையே எங்கேயா ஒரு இடத்துல பிக் பண்ணு, அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். பிக் பண்ணு. பிக் பண்ணிட்டியா? இப்ப வந்து ஈஸ்ட் வெஸ்ட்ல போ, எஸ்கேப் பண்ணு. நீ ஸ்டீல போட்ட எஸ்கேப் பண்ணு. ஐசோமெட்ரிக் வியூ வை. காமன் வியூல போய் ஐசோமெட்ரிக் வியூ வை. ஜூம் அவுட் பண்ணு. இல்ல ஜூம் அவுட் பண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஜூம் அவுட் பண்ணு. ஏன் நான் மாத்த? சரி, ஓகே. நீ எப்படி இருந்தாலும் ஐசோமெட்ரிக் வியூல வை. ஐசோமெட்ரிக் வியூ வை. இங்க வச்சுக்க. இப்ப திரும்ப போடு. மெம்பர்ஸ் ஷேர் மார்க்கெட் பிக் பண்ணு. சும்மா ஏதோ ஒரு இடத்துல பிக் பண்ணி ஸ்டீல போடு, அப்புறம் மாத்திக்கலாம். கீழே அங்க பிக் பண்ணு. பிக் பண்ணி மேல போ. போ ஏதோ ஒரு டைரக்ஷன், அப்போர்ட் டைரக்ஷன் லாக் பண்ணு. யூ போதுல, இன்னும் வரல அப்படின்னா எலிவேஷன் யூ மாத்தி. கரெக்ட். சென்டர் லாக் பண்று. ஸ்க்ரால் பட்டன் லாக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஹைட் போய்க்கு. இன்னும் கொஞ்சம் ஹைட் போய்க்கு. ஓகே பண்ணு. போடு. அப்புறம் நம்ம அதை மூவ் பண்ணிக்கலாம். போடு. பண்ணு. ஓகே, பரவாயில்ல. இப்ப வந்து எஸ்கேப் பண்ற. இப்ப வந்து அதுல இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டீல் வந்துக்குது. ஓகேவா? இப்ப என்ன மெம்பர் சிஸ்டம் போட போறோன்றத நம்ம சேஞ்ச் பண்ணலாம். மெம்பர் சிஸ்டத்துக்கு மேல மெம்பர் பார்ட்ல வை. மேல அதான் பார்ட்ல. இப்ப ஸ்டீல செலக்ட் பண்ணு. நீ போட்ட ஸ்டீல செலக்ட் பண்ணு. இல்ல நீ போட்ட ஸ்டீல செலக்ட் பண்ண சொல்ற. செலக்ட் பண்ணா இந்த ஸ்டீல் மெம்பர் சைஸ மாத்துறதுக்கு ஆப்ஷன் காமிக்கும். பீம் புல் பண்ணு. டைப் ஓகே, பீமா கூட இருக்கலாம். செக்ஷன் நேம் இருக்குது பாரு, அது பீம்ல இருக்கட்டும். செக்ஷன் நேம் அது பக்கத்துல ரைட் சைடுல அதை புல் பண்ணு. இப்ப 118 இருக்குது, பெரிய செக்ஷன் இருக்குது, அதனாலதான் அது அப்படி வருது. புல் பண்ணு. மோர் கொடு. இன்னும் பெருசாக்கு. கீழே இருக்கிற ஸ்கிரீனை பெருசாக்கு. எப்பயுமே நம்ம சும்மா ஸ்டீல் போடுறது எதுல போடும்னா மேல இருக்குதுல்ல, AISCன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்டீல் செக்ஷன். அதை பிளஸ் எடுத்து விடு. அதுல W செக்ஷன் இருக்குது பாரு கீழே, அதை செலக்ட் பண்ணு. அதுல வந்து இப்ப ஏதோ ஒரு W840 ஏதோ ஒரு சின்னதா எடுத்துக்க. அதை எடுத்துக்க. W8 அதை கூட எடுத்துக்க. செலக்ட் பண்ணு. ஓகே கொடு. கீழே ஓகே கொடு. இப்ப நீ போட்ட பழைய ஸ்டீல் வந்து சின்னதா மாறிடும். ஓகேவா? இப்ப ஐசோமெட்ரிக் வியூல வச்சு பாரு. பிளான் வியூல கூட வச்சு பாரு. ஐசோமெட்ரிக் ஏதோ ஒரு வியூல வச்சு பாரு. தெரியுதா? இப்ப மெம்பர் சின்னதா எடுத்தா ஐ செக்ஷனா வந்துது. இப்ப எலிவேஷன் வியூல வை. ஓகேவா? இப்ப வந்து என்ன மேட்டர்னா, பொதுவா மெம்பர் சிஸ்டத்துல வச்சுதான் மூவ் பண்றதா இருந்தா ஒரு ஸ்டீல மூவ் பண்ணணும். அதோட சைஸ் சேஞ்ச் பண்றதா இருந்தா மெம்பர் பார்ட்ல வச்சு சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா சைட்ல பாரு, ஹைரார்கில எண்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் 2 இருக்கும். புரியுதா?
எண்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் இருக்கு பாயிண்ட் இருக்கா? அது எதுக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்டீல் போடுறேன்னா மெம்பர் சிஸ்டத்துல வச்சா ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் 2 இருக்கும் எந்த ஒரு ஸ்டீலுக்குமே. மெம்பர் சிஸ்டத்துல வச்சனா ரெண்டுத்தையும் பிடிக்கும். மெம்பர் பார்ட்ல வச்சா மெம்பரை மட்டும் நடுவுலகத்தை மட்டும் பிடிக்கும். இப்ப நீ நடுவுலகத்தை மட்டும் தான் செலக்ட் ஆகும், எண்டும் ஸ்டார்ட்டையும் செலக்ட் பண்ண முடியாது. கரெக்டா? ஹைரார்க்கில செலக்ட் ஆகல. இப்ப நான் இந்த மெம்பரை மூவ் பண்ணனா திரும்ப மெம்பர் சிஸ்டத்துக்கு மாத்து, பார்ட்ல இருந்து மாத்து. இப்ப பாரு புடியா, இப்ப அங்க மேல புடியா, மெம்பர் சிஸ்டம் செலக்ட் பண்ணா எல்லாமே செலக்ட் ஆயிக்கும். எண்டு மேல மேலதான் பிடிக்க முடியும். மெம்பர் சிஸ்டம் பார்த்தோன்னா எல்லாத்தையும் செலக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹெட்டையே பிடிச்சிட்ட, ஸ்டார்ட் எண்டு ரெண்டுமே இப்ப 3மே செலக்ட் ஆயிருக்குது மெம்பர் சிஸ்டத்துல வச்சா. ரோல் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கோ. இப்ப மூவ் ஆப்ஷன் போ. மூவ் ஆப்ஷன் போயிட்டு மூவ் ஆப்ஷன்ல பார்த்தனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காமிக்குது. அங்க பாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் அதுவே செலக்ட் பண்ணிச்சு. ரெட் கலர் ஆரோ மார்க்கு மேல சொல்றேன், அதுவே ஸ்டார்ட் பாயிண்ட் எடுத்துக்கிச்சு. ஓகேவா? ஃபாஸ்ட் மூவையும் டிக் பண்ணிக்க. அங்க ஃபாஸ்ட் மூவ்னுக்கு பாரு, இன்னொரு ஆப்ஷன் அது பக்கத்துல, அதை செலக்ட் பண்ணிக்கோ. இப்ப ஸ்டீலு கீழே புடி, கீழே ஸ்டீல் கீழே வா. பாயிண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கேட்கல, கீழே வா. ஸ்டீலை செலக்ட் பண்ணு, மூவ் பண்ற பாயிண்ட். மவுஸே நவுர்ல, எல்லாருக்கும் மூவ் ஆகுதுனா தெரியுதா? கீழே வந்து சென்ட்ரல் லாக் பண்ணு, டவுன்வர்ட்ஸ் வா. நீ இப்ப நார்த்ல மூவ் பண்ற, டவுன்வர்ட்ஸ் சென்ட்ரல் லாக் பண்ணு. பம்போட பேஸ் ரெஃபரன்ஸா வச்சு ஒரு இடத்துல பிக் பண்ணு. சென்ட்ரல் லாக் பண்ணிட்டியா? பம்போட பேஸ் கணக்கு வை, கீழ் பாயிண்ட் கணக்கு வை. ஓகே பண்ணு, ஜூம் அவுட் பண்ணு. கரெக்டா வந்து உட்காந்துட்டா? இல்ல ரொம்ப கொஞ்சம் நீ கீழே இறக்கிட்ட, பரவாயில்ல விடு. பிக் பண்ணிக்க, கேன்சல் பண்ணிக்க இருக்கிற ஆப்ஷன்ல இருந்து. இப்ப ஒரு ஸ்டீலை மூவ் பண்ண மெம்பர் சிஸ்டத்துல வச்சு எந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் தேவையோ அந்த பாயிண்ட் வச்சு மூவ் பண்ணிட்ட. பிளான்ல கம்மி. இப்ப அதே இதை பிளான்ல கம்மி. ஸ்டீலுக்கும் பம்புக்கும் எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டீல், இப்ப ஸ்டீலை செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ணி மூவ் ஆப்ஷன் போ பழையபடி. இப்ப எந்த பிளான்ல எப்படி வேணா மூவ் பண்ணிக்க. அந்த ஸ்டீல் மேல ஏதோ ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸ் பண்ணிக்க, எங்க வேணா மூவ் பண்ணிக்க. ஏன்னா இப்ப நார்த்ல தான் மூவ் பண்ண போற, எலிவேஷனை சேஞ்ச் பண்ணல. சென்ட்ரல் லாக் பண்ணிக்க, பம்புக்கு பின்னாடி எடுத்து வச்சிரு, ஜூம் அவுட் பண்ணிக்க. இன்னும் கொஞ்சம் ஓகே பண்ணிக்க, ஓகே பண்ணி. இல்ல அவ்வளவு தூரம் போகாத. சரி ஓகே. இப்ப ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப திரும்ப அதே ஸ்டீல காப்பி பண்ணு. இல்ல காப்பி பண்றதுக்கு முன்னாடி பின் பாயிண்ட் பண்ணு. பின் பாயிண்ட்னா ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் கொடு. அது கிடையாது கண்ட்ரோல் கொடு. ஓகே, பின் பாயிண்ட் இதான் பின் பாயிண்ட். இதை பிக் பண்ணனா பின் பாயிண்ட் வந்துடும். இத பண்ணனா இருக்கிற பாயிண்ட்ல இருந்து மாறிட்டு இந்த பாயிண்ட பிக் பண்ணி அதை பிக் பண்ணி எடுத்துன்னு வந்து இந்த ஸ்டீல் மேல வச்சா இந்த இடம் இப்ப 0 ஆயிடும். ஸ்டீலோட சென்டர்லயே கனெக்ட் பண்ணி வைக்கிறா. அந்த பாயிண்ட் இப்ப 0 ஆயிடுச்சு. திரும்ப அதை பிக் பண்ணி வேற எங்கேயா பாக்குறேன்னா அந்த ஸ்டீல்ல இருந்து எவ்வளவு தூரம்னு பார்த்தனா இந்த பாயிண்ட் தான் வந்து நார்த்ல காமிக்குதா 1600 900. எலிவேஷ் ஈஸ்ட்ல 100 அந்த மாதிரி வேல்யூ இருக்குது. கரெக்டா? இப்ப வந்து திரும்ப மெம்பர் சிஸ்டத்துல வச்சு இப்ப காப்பி பண்ணு. அந்த ஸ்டீல டிராக் பண்ணி நீயே காப்பி பண்ணு. டிராக் பண்ணலாம், இல்ல எப்படி வேணா பண்ணலாம். காப்பி பண்ண ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கேட்டது. கரெக்டா? பேஸ்ட் கொடு. இரு வரும். டெலிட் ஆப்ஷனல் ஓகே கொடு.
ஓகே குத்து, நார்த்ல வச்சு சென்ட்ரல் லாக் பண்ணு. இல்ல ஈஸ்ட்ல போகாத, ஃபர்ஸ்ட் நார்த்துக்கு போ. நார்த்ல சென்ட்ரல் லாக் பண்ணிட்டு F6 அடிச்சனா E கீழே 0 ஆயிடும். F7 வந்து 5000 கொடு, இல்ல 6000 கொடு. F7 அடி கீபோர்ட்ல. F7 அடிச்சு நார்த்ல வேல்யூ டைப் பண்ணு 7000ட்டு, இல்ல 5000 6000 ஏதாவது டைப் பண்ணு. F6 ஈஸ்ட் வேல்யூ, F7 நார்த் வேல்யூ, F8 எலிவேஷன். F7 கொடுத்து வேல்யூ டைப் பண்ணு 5000. அங்க வேல்யூ மாறவே இல்லை பாரு. சரி ஸ்கிரீன்ல பிக் பண்ணு. இப்பதான் வருது, நீ கொடுத்து ரொம்ப லேட்டா லோட் ஆகுது. 5000 கொடுத்துட்டு என்டர் அடி. அந்த ஸ்டீல் அடிச்சுட்டு ஸ்கிரீன்ல பிக் பண்ணு. அந்த ஸ்டீல் போய் கரெக்டா 5000 உட்காந்துரும் இருக்கிற ஸ்டீல்ல இருந்து ரெஃபரன்ஸ் வச்சு. இப்பதான் எனக்கு 5000 லோட் ஆகுது. ஓகேவா, பேஸ்ட் ஆயிடுது. ஸ்கிரீன்ல ஓகே பண்று. பண்ணிட்டு ஆரோ மார்க் கொடுத்துரு. தெரியுதா, 2 ஸ்டீல் உட்காந்துட்டு வந்துட்டு. ஓகேவா, இப்ப எலிவேஷன் வியூல பாரு. வேற ஒரு எலிவேஷன் வியூல, சைடு எலிவேஷன் வியூல ஜூம் அவுட் பண்ணு. கரெக்டா, இப்ப வந்து ஒரு 2 ஸ்டீல் வந்து உட்காந்துட்டு ஒரு ஏணி மாதிரி. இப்ப கீழே இருக்கிற பாயிண்ட்ல இருந்து அடுத்த ஸ்டீல வந்து 4500 நீ போடணும் எப்பயுமே. இந்த பாயிண்ட்ல இருந்து 4500 ஹைட் வச்சு ஒரு ஸ்டீல் போடணும். அப்ப என்ன பண்ணணும்னா மெம்பர் சிஸ்டம் செலக்ட் பண்ணு. திரும்ப ஸ்டீல் மெம்பர் போறதுக்கு பிக் பண்ணு. இப்ப வந்து இல்ல ஓகே கேன்சல் பண்ணு. இல்ல அப்படி போடாத. மேல இருந்து நீ ஸ்டீல் டு ஸ்டீல் பிக் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. திரும்ப பின் பாயிண்ட் பண்ணி கீழே ஏதாவது ஒரு பாயிண்ட 0 பண்ணு. பின் பாயிண்ட் பண்ணி கீழே 0 பண்ணு. ஆல்ரெடி பின் பாயிண்ட் ஓப்பன்ல தான் இருக்குது. இல்ல க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் கொடு. அதை வந்து ஒரு 2 தடவை கிளிக் பண்ணி விட்டுரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறத கிளிக் பண்ணு. இப்ப இதை கிளிக் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த கீழே இருக்கிற பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட 0 பண்ணு. ஏதோ ஒரு இடத்துல எல்லோ கலர்ல ஹைலைட் ஆகிற இடத்துல இன்னும் கொஞ்சம் நவுத்து. ஏன் அங்கதான் ஏதோ ஒரு இடத்துல ஹைலைட் ஆகும். ஓகே பண்ணு. இப்ப இந்த இடம் 0ன்னு ஆயிடுது. இப்ப மெம்பர் சிஸ்டம் போடு. திரும்ப மெம்பர் போடு. ஆரோ மார்க் கீழே இருக்கிற மெம்பர். எலிவேஷன் வியூ நல்லா ஓகே மெம்பர் போட்டுக்கு. இப்ப டைரக்டா எலிவேஷன் F8 சொன்னா F8 வந்து F8ன்னு அடிச்சு 4500 டைப் பண்ணு. எலிவேஷனோட வேல்யூ மாறிடும். F8ன்னு அடிச்சனா எலிவேஷன் 797 இப்ப இருக்குது வந்து 4000 கொடு. 4500 ஏதாவது ஒரு வேல்யூ கொடு. 4500 கொடுத்து என்டர் அடிச்சு லாக் பண்ணிக்கத. கொடுத்துட்டியா, ஸ்கிரீன்ல பிக் பண்ணிக்க. இப்ப எங்க பிக் பண்ணாலும் அது 4000 தான் எலிவேஷன் எடுக்கும். ஏன் வேற ஏதாவது ஆப்ஷன்லாம் போகுது? நிறைய மானிட்டர் வச்சுக்கிற? இல்ல நிறைய மானிட்டர் ஒரே சிஸ்டம். ஓகே சரி, எலிவேஷன் வந்து அங்க 4500 டைப் பண்ணி ஓகே பண்ணு. இல்ல ஈஸ்ட்ல கொடுக்காத எலிவேஷன். அது வந்து ஈஸ்ட் குத்துனா 4500 தள்ளி போயிடும். அதெல்லாம் விட்டுரு வேல்யூவை. டைரக்டா F8 அடி. F8 எடுத்த எலிவேஷன் அதெல்லாம் பிக் பண்ணிக்க. அவ்வளவுதான், 4500 என்டர் அடிச்சுக்கு. இப்ப அந்த ஸ்டீல் மேல எங்க ஒரு இடத்துல பிக் பண்ண. கரெக்டா 4500 எலிவேஷன் எடுத்துக்கோ. பிக் பண்ணிட்டு சரி அதை எடுத்துட்டு பாரு. 4500 போ, லாக் பண்ணு. ஏதோ ஒரு பக்கம் போ, நார்த்ல போய் லாக் பண்ணு. லாக் பண்ணிட்டு அதுல வை. ஓகே பண்ணு. அப்புறம் மெம்பர் சைஸ் மாத்திக்கலாம். ஓகே பண்ணு. இப்ப லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு திரும்ப பார்ட்ஸ்ல வச்சு அந்த மெம்பரை மாத்திரு. இல்ல பாட்ல வைக்கணும். நல்ல மெம்பர் சிஸ்டத்துல வச்சு பிடிக்கிற. பாட்ல வச்சுட்டு ஸ்டீல செலக்ட் பண்ணி அந்த மெம்பரை வந்து பழைய மெம்பரே காமிக்கும். 8/31 மேலே காமிக்குது பாரு பழசு. ஏன் மோருக்கு போற? நீ என்ன கடைசியா போட்டியோ அது காமிக்கும் எப்பயுமே. வந்துட்டா இப்ப ஐசோமெட்ரிக்ல வச்சு பாரு. அப்படியே மாத்து.
ஆனா எடைய போயிடுது. அதிகம். ஏன்னா நம்ம ஈஸ்ட் நார்த் வேல்யூ வந்து அப்படி பிளான்ல வை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளான்ல வை. எலிவேஷன் கரெக்டா உட்காந்துட்டு இது மாதிரி இப்ப மெம்பர் சிஸ்டத்துல வச்சு புடி, ஸ்டீல மூவ் பண்ணி அங்க வச்சிரு. செலக்ட் பண்ணு, மூவ் ஆப்ஷன் போ, ஏதாவது ஒரு பாயிண்ட் பிடிச்சி எங்க வேணும் புடி, ஒன்றும் மேட்டர் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நவுத்தன்னா அது அவ்வளோதான். சென்டர் லாக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஸ்டீலோட சென்டர்ல யா ஓகே பர்ஃபெக்ட். அவ்வளோதான். ஐசோமெட்ரிக் வை. இப்போ வந்து என்ன 4500 ஓகே, நீ சென்டர் லாக் பண்ண முட்டுக்கிற, அதனால அது போய் பாயிண்ட் மேலே பிடிச்சிச்சு. சரி கீழே மூவ் பண்ணிக்க. இப்போ என்னன்னா ஸ்டீல் இப்படி தான் போடணும். 4500 போட்டியா, அடுத்து 2500 2500 வச்சு ஒரு டயர் போடு. சரி போட்டுரு, நான் சொல்லிடுறேன். திரும்ப மெம்பர் சிஸ்டத்திலே வை, அந்த மெம்பரை காப்பி பண்ணு. புதுசா போட போறியா? காப்பி பண்ணிக்க, அடுத்த தடவை புதுசா போட்டுக்கலாம். காப்பி பண்ணிட்டு இப்ப 14,000 இருக்குது, நீ டைரக்டா 4,500 அடிச்சா அதுவே மூவ் ஆகும். இல்ல புல் பண்ணி ஈத்துனுவா, எப்படியாச்சும் ஒண்ணு உனக்கு எப்படி தோணுதோ அப்படி ஈத்துனுவா. சென்ட்ரல் லாக் பண்ணு கரெக்டா, அதனால தான் உனக்கு போன தடவை மிஸ் ஆச்சு. எலிவேஷன்ல 4,500 டைப் பண்ணு. எல்லார் பிசியும் ரொம்ப ஸ்லோ ஆகுது, அதான் ஏன்னு தெரியல. ஓகே பண்ணிங்க ஸ்கிரீன்ல. ஓகே. அடுத்தது இன்னும் ஒரு 2,500 2,500 வச்சு இன்னும் ஒரு 2 டயர் போட்டுக்கு. இதுக்கு மேல மேல. ஆமா மேல மேல. இப்ப இதை 0 பண்ணிக்கு இந்த பாயிண்ட, இல்லன்னா கீழே இருக்கிற பாயிண்ட் 0 வந்தா 4,500 ஒரு 2,500னா எத்தனாயிரம் வரும்? 5,000 7,000 கொடுக்கணும். புரியுதா? அந்த மாதிரியும் போடலாம். நீ இந்த பழைய 0 வச்சுக்கினே நீ இப்ப அப்படியே மூவ் கூட காப்பி கூட காப்பி பண்ணு. காப்பி பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சிக்கு, எங்க வேணாலும் பிக் பண்ண, அது கரெக்டாக வரும் உனக்கு. அப்புறம் மட்டும் நீ எக்ஸாக்டா பழகிக்கோ. அது ஏன் இப்போ அந்த பாயிண்ட்டை பிடிக்கலன்னா அது ரெஃபரன்ஸ் எடுக்குதா, ஓகே அதை பிடிச்சிக்கு, பேஸ்ட் கொடு. ஒரு நிமிஷம், டெலிட் ஆப்ஷன் ஓகே கொடுத்துட்டு வேல்யூ டைரக்டா F8ன்னு அடிச்சு அங்க 7,000 அடி, சென்ட்ரல் லாக் பண்ணிட்டு. ஆமா, ஏன் சென்ட்ரல் லாக் பண்ண சொல்றேன்னா அப்பதான் ஈஸ்ட் நார்த் மூவ் ஆகாது. ஓகே குத்து 7,000. ஓரளவுக்கு ஐடியா தெரியுதா? ஐசோமெட்ரிக் வியூ வச்சு பார்த்து கரெக்டா மூவ் ஆகுதான்ட்டு. எப்பவுமே நீ மாடல் பண்ண ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்க ஸ்டார்டிங்லாம், ஏன்னா உங்களுக்கு தெரியாது கரெக்டா போகுதா போகலையான்றது. இன்னொரு டயர் போட்டுக்கு அதே பிக் பண்ணி. காப்பில தான் இருக்குது. கரெக்ட் கரெக்ட், ஆல்ரெடி காப்பி இருக்குது. அப்படியே டைரக்டா பேஸ்ட் கொடு. கூட ஒரு 7,000னா 2,500 சேர்த்துக்கு 9,500 டைப் பண்ற. 9,000. ஆமா, சென்ட்ரல் லாக் பண்ணிட்டு 9,500ன்னு அடிச்சிரு. வந்துட்டா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உனக்கு வந்துடும். இப்ப வந்து பிளான்ல வை, மொத்தத்தையும் பிளான்ல வை. அப்படியே எல்லாத்தையும் டிராக் பண்ணு. மெம்பர் சிஸ்டத்துல வச்சுக்கு மொத்தத்தையும் டிராக் பண்ணு. மொத்தத்தையும் போட்ட ஸ்டீல் எல்லாத்தையும் மட்டும். ஆல்ரெடி நம்ம 0 பாயிண்ட் செட் பண்ணிட்டோம், அதனால திரும்ப அப்படியே காப்பி கொடு. மொத்தத்தையும் காப்பி கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்க. கரெக்ட் தான், அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்க, பேஸ்ட் கொடு. ஈஸ்ட்ல 6,000 தள்ளி அதை பிளேஸ் பண்ணு. ஓகே கொடு, டெலிட் ஆப்ஷனல் ஓகே. சென்ட்ரல் லாக் பண்ணிக்கோ.
இப்ப பண்ணிட்டேன். ஈஸ்ட்ல வந்து 6000 கொடு, F6 6000 கொடு. என்டர் அடிச்சுக்க. ஓகே பண்ணிக்க, அவ்வளவுதான். இப் ஓகே, இப்ப ஐசோமெட்ரிக் வச்சு பாரு. வந்துருச்சு. ஓகேவா? இப்ப ரேக் மாதிரி வரும், அதே மாதிரி பிளான்ல வை. இப்ப 2 செட்டையும் மொத்தமா டிராக் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு வெஸ்ட்ல அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வேல்யூ கொடுத்து மூவ் பண்ணு. புதுசா காப்பி பண்ணி மொத்தத்தையும் டிராக் பண்ணிக்கோ. ஆமா, காப்பி பண்ணிக்கினியா? இப்ப காப்பி பண்ணி எப்படி ரெஃபரன்ஸ் வச்சு மூவ் பண்றியோ ஏதோ ஒரு பக்கம் மூவ் பண்ணு. காப்பி பேஸ்ட் கொடு. ஓகே, சென்ட்ரல் லாக் பண்ணிக்கோ. சென்ட்ரல் லாக் பண்ணிக்கின்னு இந்த பக்கம் கொடு. அதாவது இப்படி மூவ் பண்ணு. வெஸ்ட் பக்கம் வா. வெஸ்ட் பக்கம் வா. இந்த பக்கம் இல்ல வெஸ்ட். இன்னும் கொஞ்சம் வா, நல்லா வா. ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம், நம்மளே மூவ் பண்ணிக்க. வேல்யூ கொடுத்து வைக்கலாம். 12800 இருக்குதா? 12000 வர மாதிரி வா. இன்னும் கொஞ்சம் நவுத்து. F6 மைனஸ் 12000 அடி இல்லைன்னா மைனஸ் 12000. என்டர் அடிச்சுட்டு இப்படி வந்துக்கு. ஓகே பண்ணிக்க. இப்போ ஒரு ரெப்ரசன்டேஷன் இமேஜ் மாதிரி ஒரு ரேக்குக்கு பிளான்ல எப்படி போடுறோமோ அப்படி போட்டிருக்கோம். ஐசோமெட்ரிக்ல வை. இப்ப மெம்பர் சிஸ்டத்தை பிடிச்சி ஏதாவது ஒரு ஸ்டீல் பாயிண்ட் மெம்பரை பிடி. மேலகத்துல மெம்பர் சிஸ்டம் போடுறதுக்கு, புது மெம்பர் போடுறதுக்கு. இல்ல ஆரோ மார்க் கீழே இருக்குதுல்ல, அதான் சொல்றேன். ஆரோ மார்க் கீழே இருக்குதுல்ல, புது மெம்பர் கேக்குற. செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டீலோட கார்னரை பிடி. எல்லா ரேக்கையும் கனெக்ட் பண்ணணும்ல, அதுக்கு சொல்றேன். மேல 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 கார்னர்ல மேல பிடி. அங்க பிடிக்கிறியா? சரி, ஓகே ஓகே தான். அங்க பிடிச்சி அந்த கடைசியில இருக்கிற ஸ்டீலுக்கு போவாது. அப்படியே அப்புறம் மாத்திக்கலாம். நீ அங்க போய் பிக் மட்டும் பண்ணிடு. கரெக்ட். சென்டர் லாக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் பிடி, அவ்வளவுதான். ஆக்சுவலா அப்படிதான் போடணும். போடு, கரெக்ட் தான். ஓகே தான் கொடு. அது அப்புறம் நீ உனக்கு அட்ஜஸ்ட் பண்றதெல்லாம் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கோ. இப்போ ஒன்றும் மேட்டர் கிடையாது. ஓகே கொடு. அதுக்கப்புறம் இப்போ ஐசோமெட்ரிக் வை. எஸ்கேப் பண்ணிட்டு இப்ப மெம்பர் சிஸ்டத்துல பாட்ல வச்சு அந்த மெம்பரை மாத்து. புரியுதாப்பா? இதே மாதிரியே ரேக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாடல் பண்ணிக்கோ. இது கரெக்டா உனக்கு செட் ஆகலன்னா நீ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கிளாஸ்ல பாத்திரம். ஃபர்ஸ்ட் ஒரு இது போட தெரிஞ்சுக்கோ. இல்ல வைக்கும் போதே பிளான்ல வையா. கரெக்டா பாயிண்ட் புடிச்சு வச்சுக்கலாம். ஜூம் பண்ணா இப்ப அது கொஞ்சம் இடையிடையே உட்காந்துக்குது. அது வந்து எல்லா ஸ்டீலும் கரெக்டா உட்காரத்தால அப்படி வருது. பரவாயில்ல, நீ இப்ப போடு. அப்புறம் மட்டும் அதை டியூன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் கொடுத்த ஜேஜிசி ஸ்டாண்டர்ட் ஓபன் பண்ணுங்க. ஜேஜிசி ஸ்டாண்டர்டு. இன்னும் ஜேஜிசி ஸ்டாண்டர்ட் பார்க்கவே இல்லை யாருமே. அனுப்பிச்சிருப்பனே. ஓகே, ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்றேன். நான் அந்த ஸ்டாண்டர்ட் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு அப்புறமேட்ட. என் ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப ஜேஜிசி ஸ்டாண்டர்ட் படி பார்த்தனா ஒரு ரேக் எப்படி போடணும்னு பார்த்தனா 4.5 மீட்டர் ஹைட்டு. அதுக்கு மேல இப்ப அவங்க ஜஸ்ட் காமிச்சிட்டு இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டயர் வந்து 4.5 மீட்டர், அதுக்கு மேல 2.5 மீட்டர் அந்த ரேஞ்சில போகணும் மினிமமா. இப்ப பம்ப் பிளேஸ் பண்ணிக்கிறேன்னா நீ இங்க பிளேஸ் பண்ணிருக்க. உன்னோட ரேக் இங்க இருக்குது. ரேக்குக்கும் பம்புக்கும் நடுவுல நடந்து போறதுக்கு வழி வைக்கணும். 1020 வைக்கணும். ஹைட் 230ல வந்து ஸ்பேஸ் கிளியரன்ஸ் வச்சுதான் பம்ப் வைக்கணும் ரேக்கோட எட்ஜ்ல இருந்து. இது வந்து ஜேஜிசியோட ஸ்டாண்டர்ட் கிடையாது. அவங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து அராம்கோ ப்ராஜெக்ட்டுக்கு
அவங்க ஜேஜிசி வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா இதை கிரியேட் பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டயர், செகண்ட் டயர், தேர்ட் டயர், ஃபோர்த் டயர், மேல வந்து கூலர் வைக்க போறோம். நீங்க இதே மாதிரி வந்து ரேக்கா மாடல் பண்ணுங்க. அதை ஓகே பிளாட் பிளான் ஸ்டாண்டர்ட் படி, நீங்க பிளாட் பிளான் படி ரேக் மாடல் பண்ணுங்க. இப்ப ஓகே பிளாட் பிளான் ஸ்டாண்டர்ட் ஏற்கனவே அனுப்பிச்சிருப்போம் உங்களுக்கு எல்லாருக்குமே. இப்போ வந்து பார்த்தோன்னா இப்படி ரேக் இருக்குதுன்னா காலம் இந்த மாதிரி வைக்கணும் எலிவேஷன்ல. அதை தான் இவங்க இந்த ஸ்டாண்டர்ட்ல சொல்ல வராங்க. வெசல் இருந்தா இப்படி வைக்கணும். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா கோத்ரூ பண்ணுங்க அப்புறமாட்ட. ஓகே ஓகேவா? வெசல்ல இதை எப்படி வைக்கணும், எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்சர் எப்படி வைக்கணும். இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து உங்களுக்கு ரேக் இருக்காது. பைப் ரேக் எப்படி மாடல் பண்ணணும்ட்டு பைப் ரேக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் நான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு பிளாட் பிளான்ட்டு. அது வந்து எங்க இருக்குது, இல்லைன்னா அது ஒரு தடவை அனுப்பிச்சுடுறேன். ஓகே இது தெரியுதா இப்ப நீங்க எப்படி இந்த ரேக் எக்ஸ்டெண்ட் பண்ணின்னு போகணும்ட்டு? ஓரளவு புரியுது. ஓகே, ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சுக்குது. ஓரளவுக்கு தான். இல்ல சும்மா சொன்ன. ஐயோ ஐயோ, ஒரு நிமிஷம் இரு. ப்ரொடக்ஷன் மேனிஃபோல்டு இங்க காணா. ஓகே, இது வந்து டெக்னிப்போட ஸ்டாண்டர்டு. அவங்க ட்ரைனி பசங்களுக்காக அவங்க ரெடி பண்றது இதெல்லாம். அவனுங்க ட்ரைனி பசங்க இதெல்லாம் படிப்பானுங்க எப்பயுமே உட்காந்து ஃபுல்லாத்தையும். ஓகேவா? இப்ப காமிச்சிருக்காங்க பாரு, 4 மீட்டர் வைக்கணும் பைப் இறங்குற இடத்துல. அடுத்தது டயர் காமிச்சிக்கிறாங்களா, எப்படி லைனை நீ வெளியே எடுக்கணும், இது எல்லாத்தையும் காமிச்சு இதையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே இது வந்து டெக்னிப்ல ரெடி பண்ணது. அதனால வந்து இதையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு செகண்ட் இருங்க, இதை ஃபுல்லா பாருங்க. இதுக்கப்புறம் தான் இதை வச்சுதான் நீங்க மாடல் பேஸா வச்சு இதுக்கப்புறம் 3D உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஏன் உங்களை இதை படிச்சுட்டு வைக்க சொல்றேன்னா, நீங்க இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சுக்கினீங்கன்னா தான் உங்களால காசு கேட்க முடியும் கம்பெனில நிறையா. அப்பதான் நீங்க இன்டர்வியூ நல்லா பண்ணுவீங்க, அவனும் உங்களுக்கு பேக்கேஜ் தருவான். இது வந்து எக்யூப்மெண்ட் லேஅவுட். இது உங்களுக்கு பிளாட் பிளான் ஒன்று அனுப்பிச்சிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா ரேக்குக்கு எவ்வளவு டைமென்ஷன் வைக்கணும்னு காமிச்சிருப்பாங்க. அதுல எப்பதான் உங்களுக்கு கம்பெனி ரெஃபரன்ஸ் திகாஷ்க்கு அனுப்பிச்சிருக்கேன். நான் இதை இந்த குரூப்ல போட்டு விடுறேன், இல்லைன்னா உங்களுக்கு வந்து இதுல போட்டு விடுறேன், மெயில்ல அனுப்பிச்சு விடுறேன் இதை இன்னொரு தடவை. இது பாத்தீங்கன்னா எப்படி வந்து நீங்க இது வைக்கணும்னு பைப் ரேக் எப்படி மாடல் பண்ணணும்னு இதுல கொடுத்துருப்பாங்க. அதாவது டூல்ல தெரியறத வந்து நீங்க கான்செப்ட் படி கொண்டு வரணும். புரியுதாண்ணா? இப்ப பார்த்தோம்னா இப்படி காமிச்சிருப்பாங்க. இப்ப உனக்கு வந்து இப்படி ரேக் வருதுன்னா 2 சைட்ல எக்யூப்மெண்ட் வைக்கணும், சுத்தி ரோடு வரணும். அதை தான் இதுல கொடுத்துருப்பாங்க. இப்ப ரேக் இங்க வச்சிருக்காங்க பாரு. இப்ப பாரு, நான் சொன்ன அகலம் எவ்வளவு சொன்னேன் உனக்கு? 5000 சொன்னேன். ஆனா இவங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா 10,000 வச்சுக்கிறாங்க. ஒரு ஃபூட்டிங்க்கு பார்த்தோன்னா 6 மீட்டருக்கு ஒன்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ஃபுட்டும். இந்த டாக்டர்ல இருந்து ரேக்கு. ஆமா, ஃபூட்டிங் டு ஃபூட்டிங்கு. நீ போட்ட கடைசியா போட்ட ஸ்டீல் இந்த நீட்டா கனெக்ட் பண்ற மாதிரி போட்ட. நான் வந்து ஒரு 4 தான் போட வச்சேன். இங்கதான் எக்யூப்மெண்ட் எல்லாம் வைப்பாங்க எப்பயுமே ரேக்கிங் சைட்ல. இப்ப ரேக்கிங் சைட்ல எக்யூப்மெண்ட் வச்சா இந்தாண்ட ரோடு வரும். இந்த ரோடு வருது பாரு,
தெரியுது. இப்ப இந்த ரோட் டு ரோடு கிராஸ் பண்றதுக்குமே அவங்க ரேக் காமிச்சிருப்பாங்க பாரு. ஒரு ரோடு வருதுன்னா ஒரு ரேக் எப்படி கிராஸ் ஆகணும், இது பிரிட்ஜ் மாதிரி. இப்ப ம். ஓகேவா, அது பிரிட்ஜ்னு தான் சொல்லுவாங்க, பைப் பிரிட்ஜ்னே சொல்லுவாங்க. ஓகே. இப்ப இங்கெல்லாம் காமிச்சிருக்காங்க பாரு, எப்படி எல்லாம் நீ வந்து ஃபூட்டிங் வச்சா ரோடு எப்படி வரணும். இத கொஞ்சம் படிச்சு பாருங்க. நீ எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் லேர்ன் பண்ணிக்கலாம். ம். ஒரு வெசல் இருந்தா எப்படி வைக்கணும், ரேக் இருந்தா அங்கிருந்து எப்படி வைக்கணும், பிளாட்ஃபார்ம் காமிச்சிருக்காங்க, ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எப்படி வைக்கணும், அந்த மாதிரி இதுல ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. இப்ப இது ரேக்னா எக்யூப்மெண்ட் எப்படி வச்சுக்கிறேன்னு காமிச்சிக்கிறாங்க பாரு. வெசலை இப்படி வச்சுக்கிறாங்க, இந்த டூம் எப்படி வச்சிருக்காங்க, இது எப்படி வச்சிருக்காங்க, எக்ஸ்சேஞ்சர்லாம் எப்படி வச்சிருக்காங்க, எக்ஸ்சேஞ்சர்லாம் ரோடு பார்த்த மாதிரி வச்சிருக்காங்க, சுத்தி ரோடு வருது, இங்க ரேக் இருக்குது, பிளஸ் இங்க மேல வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல இது வந்து ஏர் கூலர் வச்சிருக்காங்க, இங்க எக்ஸ்சேஞ்சர் வச்சிருக்காங்க. இந்த கான்செப்ட் படி தான் நீ இப்ப 3D இதுக்கப்புறம் கொண்டு வரணும். உனக்கு ஸ்டீல் போட தெரியும், எக்யூப்மெண்ட் மாடல் பண்ண தெரியும். ம். நான் காலம் வைன்னு சொன்னா இந்த மாதிரி வைக்கணும். இப்ப ரேக்ல இருந்து எப்படி காமிச்சிடும் அந்த மாதிரி வைக்கணும். வெசல் வைன்னு சொன்னா ரேக்ல இருந்து எப்படி வச்சிருக்கணும் அந்த மாதிரி வைக்கணும். புரியுதுல நான் சொல்றது? புரியுது. ஓகேவா, இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் இப்ப மெயில்ல. ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். இதை இன்னொரு தடவை திகாஷிக்கு அனுப்பிச்சிக்கிறேன். திகாஷிக்கு மட்டும் தான் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். அப்ப ஏன் மொபைல்லே வருது? ஓகே, பாலாஜி டைப். உன் மெயில் ஐடி என்ன வரும்? பாலாஜி BALJ BALA JI JIயா? JI வரணுமே. சரி ஒரு நிமிஷம் இரு. ஓகே, இவ இன்னும் இவனோட மெயில் ஐடி சொல்லுவேன்னா எல்லாருக்கும் அனுப்பிச்சுக்கிறான். மகேஷ்னு ஒருத்தர் வரும். கரெக்டா அவனா இது? வேற யாரும் மெயில் ஐடி சொல்லுங்க. மகேஷ் பாபு. அதான் மகேஷ் டாட் MAHESH கீழே இருக்கு. பாபு ஜோதி சந்திரன். அடுத்து இன்னொருத்தர் இவன கணபதி. அவன் மெயில் ஐடி GANA. இல்ல வேற யாராச்சும் ஒருத்தவங்க ஃபார்வர்ட் பண்றேங்க அவனுக்கு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் பிளாட் பிளான் கான்செப்ட்னு போடுறேன். இது படிதான் இனிமே நீங்க வந்து மாடல் பண்ணணும். உங்களுக்கு டூல்ல எப்படி போடுறதுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா, ஸ்டீல் போட்டு மாடல் பண்றீங்களா அந்த மாதிரி? அதனாலதான் வந்து இப்ப உன் ஸ்கிரீனை ஷேர் பண்ணா, அதனாலதான் நான் உன்னை ரேக்கு வந்து பம்புக்கு பின்னாடி வைக்க சொன்னேன். உன் ஸ்கிரீன் வரல வேணா? ஆமா 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 ஆமா. தெரியுது. இதே மாதிரியே நீ இப்ப அடுத்தது அந்த இதை மாடல் பண்ற. அந்த ஸ்டீல போட்டு ரேக்கு பெருசா போட்டு அந்த பிஎன்டி படி அந்த வெசலை தூக்கி வந்து ஜூம் அவுட் பண்ணா. இப்ப நீ ஓபன் பண்ணி வச்சிர பிஎன்டி காமி. இப்ப ரேக் வந்து ஈஸ்ட் வெஸ்ட்ல போகுது, கரெக்டா? ஃபிட் ஸ்கிரீன்ல வை. சரி ஓகே, கீழே இருக்கும் அது, அங்க மேல இருக்குது. ஓகே, இப்ப கீழே இருக்கிற 2 பம்பு மாடல் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ பிஎன்டில. இப்ப இந்த வெசலை வைக்கணும். இந்த 2 பம்பு இப்ப மாடல் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ. லைன் நம்பர்லாம் இப்படிதான் அப்டேட் பண்ணிருப்ப. இந்த வெசலை வைக்கணும். ஓகேவா? இந்த வெசலை எங்க வைப்ப? பின்னாடி. இப்ப S3D காமி. இது ஹரிசாண்டலா. அது ஹரிசாண்டல் வெசல் தான். எங்க வைப்ப?
ஈஸ்ட் டு வெஸ்ட்ல ரேக் வந்து ஈஸ்ட் பிளேஸ் வெஸ்ட். பண்ணேன். உன்னோட வெசல் ஆ கேக்குறேன், வெசல் எங்க வைப்பேன்றேன். வெசலும் ரேக்குக்கு பேரலா வேணும். ரேக்குக்கு பேரலா காமிச்சிக்கிறாங்க எங்கேயாச்சும், அப்படியே காமிச்சு. சரி அது ஸ்டாண்டர்ட் ஒரு தடவை பாரு. ஸ்டாண்டர்ட பார்த்துட்டு வெசல வைய போட்டோ அனுப்பு, நான் சொல்றேன். ஆ என் ஸ்கிரீன் தெரியுதா? இதோ தெரியுது. இந்த மாதிரி வரும். ரேக் இப்படி டிராவல் ஆகும் நீட்டா ஈஸ்ட் வெஸ்ட்ல. ஓகேவா? ஆ அந்த வெசலை இப்ப நான் வச்சுக்கிறல, இதே மாதிரி வச்சு இந்த இடத்துல டூம் போட்டு இப்படி வைப்பேன். எப்பயுமே இந்த புரியுது. மாதிரி வெசல் எல்லாம் பர்பண்டிகுலர் வைக்கணும் ரேக்குக்கு. ஓ நான் இது வந்து ரேக்கு, இது இது வந்து ரேக் இப்படி டிராவல் ஆகுதா? ஆ இதான் நம்ம வச்சுக்கு தான் கரெக்ட். பம்பு இப்படி வைப்போம், வெசல் தான் இப்படி வைப்போம். இந்த வெசல் வந்து க்ளோஸரா வச்சுக்க, கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஆ அது தள்ளி வச்சுட்டு இந்த வெசலுக்கும் இதுக்கான டைமென்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இப்ப இங்கதான் நான் உன்னை அந்த 1600 நடந்து போற வழி வைக்க சொன்னேன். ஆ ஏன்னு கேட்டேன்னா, மேபி இப்ப ரோடு எங்கேயா இருக்குதுன்னு வச்சுக்க, இந்த வெசலு கீழே இப்படி நடந்து வருவாங்க. எப்பயுமே ரேக்கு கீழே ஆ வந்துட்டு உனக்கு எப்பயாச்சும் வெளியே வரணும். இப்ப இந்த வெசலுக்கு நீ அசஸ் பண்ண வரணும்னா இங்க வந்துட்டு இங்க இருந்து இப்படி வருவாங்க. ஒரு ஃபுட்டு கீழே நீ வெளியே வரலாம். ஆ அதுக்குதான் போடுறது. இப்படி இருந்து வெளியே வரலாம். இந்தாண்ட ஆ போனா இப்படி இருந்து இப்படி போவேன். ஓ போயிட்டு இப்படி சுத்திக்கின்னு இப்படி அதாவது வருவேன். இப்படி போயிட்டு இப்படி சுத்திக்கின்னு இப்படி வருவேன். இப்படி வந்தாலும் ஆ இப்படி வந்து இப்படி சுத்திக்கின்னு இப்படி வருவேன். திரும்ப ஓகே. ரேக் வழியா வெளியே வருவேன். ம் அதுக்குதான் உனக்கு காமிக்கிறப்ப இந்த வெசல் நீங்க வச்சிரு. இந்த வெசலை சுத்தி நம்மளுக்கு அசஸ் வேணும், அதெல்லாம் கணக்கு பண்ணி வை. ஆ ஓகே. ஓகேவா? இப்ப வெசலுக்கு பம்புக்கான லைன் எல்லாம் மத்ததெல்லாம் ரூட் பண்ண எல்லாத்தையும். ஆ ஓகே, வேற ஏதாவது டவுட் இதா? ஓகே. நான் இப்போ ஓரளவு புரியுதுண்ணா. நான் நாளைக்கு முடிஞ்ச ஓகே, மாடல் ஏன்னா உனக்கு டைம் இல்லை. உனக்கு இன்னும் உனக்கு 10 நாள் தானே இருக்குதுன்றதால தான் இதை நான் உனக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றேன். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி நீயும் போடு கடகடன்னு. ஏன்னா உனக்கு அப்புறம் ஆ லீவ் முடிஞ்சிடும்ன்ற. அதுக்குள்ளாக நீ 15 நாள்ல வந்து அதுக்கப்புறம் வந்து வெறும் இன்டர்வியூ பேஸ்டு மட்டும் தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கு. ஆ ஓகேண்ணா. டெய்லி சொல்றதை மட்டும் நீ அப்டேட் பண்ணி காமிக்கணும். அந்த மாதிரி இருந்தா போதும். ஓகேண்ணா. அது அப்ப நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல. கான்செப்ட் சொல்றேன்னா நீ கடகடன் லைனை போட்டு ஓரளவுக்கு ஒரு ஃப்ளோ கொண்டு வந்துட்டேன்னா கரெக்டா இன்னும் ஒரு 13 நாள்ல முடிச்சிட்டேன்னா உனக்கு மேபி சாய்ப்பம் எப்போ போடுறான்னு தெரியல. அப்போ கரெக்டா அட்டன் பண்றது கரெக்டா இருக்கும். ஆ ஓகே. இப்போ உன் ஸ்கிரீனை ஷேர் பண்ணா. ஆ இப்போ வந்து டாஸ்க்ல போய் எக்யூப்மெண்ட் அண்ட் பைப்பிங் வை. எக்யூப்மெண்ட்ல மாத்திக்கு. இப்ப சைட்ல ஐரார்கிக்கு வா. ஐரார்கியில வந்து எல்லாத்தையும் எடுத்து விடா. மேல மேல அந்த பிரைமரி ஸ்ட்ரக்சரை க்ளோஸ் பண்ணு. ஓகேவா? இதுல சேஃப்டிக்கு நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் கிரியேட் பண்ணமா? பண்ணல. இப்ப ஆள்ல வையா. ஆள்ல வச்சுட்டு மேல பிக் பண்ணு. OF1 போட்டிருக்கல ரைட் சைட்ல, S3D ட்ரெயினிங் கீழே. ஆ ஓகே. அதுல ஆ வச்சு இது ரைட் கிளிக் பண்ணி நியூ சிஸ்டம் கொடு. நியூ சிஸ்டம் எக்யூப்மெண்ட் சிஸ்டம் கொடு. கொடுத்துறேன். சேஃப்டின்னு கொடு. இங்க மேல சேஃப்டி கேப்ஸ்லேயே கொடு. ஸ்மால்ல டெலீட் பண்ணிட்டு சேஃப்டி /assessன்னு கொடு. அதாவது சேஃப்டி எஸ்கேப் ஒன்று இருக்கும். ஒரு இடத்த அசஸ் பண்ண போறதுக்கு ஒரு வால்யூம் போட்டு வச்சிருப்பாங்க. அதை இது உள்ள தான் நம்ம மாடல் பண்ணுவோம் எப்பயுமே. ஆ அது ஏன் இந்த மாதிரி இதுல போடுறோம்னா அப்பதான் நேவிஸ் ரிவ்யூல ஹைட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையில்லாதது ஹைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே கொடு. இப்போ வந்து டிசைன் எக்யூப்மெண்ட் போடு. அதுல ஒரு டிசைன் எக்யூப்மெண்ட் போட்டு வை. இதுல இல்ல ஆரோ மார்க் கொடு. இல்ல ஒரு எக்யூப்மெண்ட் எப்படி போடு, ஷேப் போடுறதுக்கு சொல்றேன். இது ஓகே சரி, கொடு. கரெக்டா கொடு. மேல எக்யூப்மெண்ட் மாத்தணும், நீ மாத்தல. சரி,
கீழே வந்து வெஹிக்கிள் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல சேஃப்டியை செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ணு செலக்ட் பண்ணு அதை ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்க. ஓகே கொடு. ஓகே ப்ரோ. ஓகே கொடு. ஸ்க்ரீன்ல பிக் பண்ற. ஓகே ஓகே கிரேன் வருது. கேன்சல் கொடு. கேன்சல் கொடு. ரெண்டாவது ஆப்ஷன் மேல ஆள்ல இருந்து எக்யூப்மெண்ட் இல்ல அதுல போடாத. கேன்சல் கொடு. அதுக்கு கீழே இருக்குதுல அதுல போடு. எக்யூப்மெண்ட் எடுத்து விட்டு கீழே சேஃப்டியை செலக்ட் பண்ணு. அதுக்கு மேல இருக்குதுல சேஃப்டி. ஓகே மேல இருக்குது சேஃப்டி ஷவர் காமியல அதே கூட செலக்ட் பண்ணு. ஓகே கொடு. கீழே ஏன் எக்யூப்மெண்ட்டே காமிக்கல? சும்மா 1 2 3 ஏதாவது ஒன்று கொடுத்து நேம் கொடுத்து அந்த இல்லைன்னா பிரைமரி வேன்னு கொடு. பிரைமரி வே. பிரைமரி வேனா மெயின் வழி, நடந்து போற வழி. அதனால அப்படி காமிச்சு சொன்னா. S3D ட்ரெயின்ல இருந்து நீ கீழே வா. போதுவா பரவாயில்ல ஒரு 1 டெலீட் பண்ற. S3D ட்ரெயினை வந்து உன்னோட இதுக்கு மாத்து. சேஃப்டி அசஸ்க்கு மாத்து. ஓகே கொடு. கீழே ஸ்க்ரீன்ல ஏதாவது ஒரு இடத்துல பிக் பண்ணிக்க. அதை சும்மா லொகேட் பண்ணிக்கோ. அங்கே லொகேட் பண்ணிக்க பரவாயில்ல. பண்ணிட்டியா? அப்புறம் ஷேப்புக்கு போ. இப்ப ஷேப்பு மேல ஆரோ மார்க் குத்தி ஷேப்புக்கு வையும்னா நீ என்ன டைரக்டா அல்லே வச்சு எல்லாத்தையும் அப்டேட் பண்ற. ஷேப்பு வை. இப்ப ஷேப்பை பிக் பண்ணி ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணு. ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணு. இப்ப ஹைரார்க்கில வந்து பிரைமரி வேவை செலக்ட் பண்ணு. கேக்குது? ஃபாதர் ஆஃப் த எக்யூப்மெண்ட் ஷேப்புக்கு எந்த ஒரு ஷேப்புமே அது கீழே தான் போட முடியும். எது கீழே? இப்ப வந்து இதுல சி வந்து ஹைட்டு. சி வந்து 2030 கொடு. 2030 2030வா? ஏ வந்து ஒரு 5000 கொடு. மேல சும்மா ஒரு வேல்யூ. அது கீழே வந்து 1200 கொடு அகலம். ஓகே கொடு. அங்க ஸ்கிரீன்ல பிக் பண்ணு. பம்பு பின்னாடி பிக் பண்ணு. பம்புக்கு பின்னாடி நடந்து வர வழி போட்டல அங்க. இன்னும் வா சவுத்துல வா. இன்னும் கொஞ்சம் ரவுந்து வா சவுத்துல. இல்ல வேணா ஸ்டீல்ல கிளாஷ் ஆகும். சரி ஓகே வை. நான் உனக்கு என்னன்னு சொல்ற வை. ஓகே பண்ணு. ஓகே பண்ணி எலிவேஷன் வியூல மாத்து. இப்போ வந்து கீழே பாயிண்ட் வந்து பம்போட 0 பாயிண்ட்ல இருக்கணும். இப்போ அந்த ஷேப்ல வச்சு அதை மூவ் பண்ணு. ஷேப்ல தான் இருக்குது. செலக்ட் பண்ணு. மூவ் ஆப்ஷன். மூவ் இங்க பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ண. கரெக்ட். பிடிச்சி சென்டர் லாக் பண்ணு. டவுன்வர்ட்ஸ் லாக் பண்ணி பம்போட கீழே வை. 0 பாயிண்ட்ல வை. அதான் 0 பாயிண்ட். கரெக்ட் தான். ஏன்னா நடந்து வரதுக்கு எல்லாத்துக்குமே அதான 0 பாயிண்ட். இப்போ ஐசோமெட்ரிக்ல வை. இப்போ அந்த ஷேப்ல அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போ. அங்க டிஸ்பிளே ஆஸ்பெக்ட் இருக்குது பாரு மேல. அதுல வந்து ஆப்ரேஷன் இருக்குது பாரு. அதுல வச்சு விடு. சிம்பிள் பிசிக்கல் எடுத்து விட்டு ஆப்ரேஷன் வச்சு விடு. ஓகே கொடு. கீழே அப்ளை கொடு. இல்ல அது ஓகே தான். சிம்பிள் பிசிக்கல் வேணாம். ஆப்ரேஷன் மட்டும் வச்சு விடு. ஏன் உன்னை எடுத்துட்ட திரும்ப? ஆப்ரேஷன்ஸ் மேல சிம்பிள் பிசிக்கல் அன்லாக் பண்ணி எடுத்து விடுனா டிக் பண்ணுவதோட போயிடும். ஓகே கொடு. அப்ளை கொடு. ஓகே ஓகே கொடு. போயிட்டு இருந்தா அது. ஓகே கொடு. இப்போ வந்து ஃபார்மேட்ல போ. மேல வியூ. இதுல வந்து கீழே வந்து மெயின்டெனன்ஸ் ஆப்ரேஷன் வச்சா அது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணு. கீழே ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்க. ஓகே பண்ணு. இல்ல சிம்பிள் பிசிக்கல் இருக்கணும் மேல. இது வந்து என்னன்னாலும் உனக்கு தெரியணும்ன்றதுக்காக. ஓகே கொடு. இப்போ பிளான்ல வை.
இந்த ரெட் கலர் வால்யூம்னா நான் நடந்து போற வழி. ஓ அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாத்திட்டோம். ஓகே வழி மொட்டையா இருக்க கூடாது. எங்க இருந்து வந்து எங்க போய் எங்க சுத்தி எங்க வரணும்ன்ற மாதிரி நீ வழியை காமிக்கணும். ஓ எப்படி போடத்துன்னு உனக்கு காமிச்சேன். ஓகேண்ணா. இப்ப ஜூம் அவுட் பண்ணு. இது இப்ப வந்து இந்த நடந்து போறதுக்கு நடந்து போறதுக்கான அசஸ் இதுல எந்த பைப்பு நீ குறுக்க ரூட் பண்ணக்கூடாது. ஓகே இப்ப நீ பம்புக்கு நடுவுல நடந்து போறதுக்கு இந்த மாதிரி ஷேப்ல காமிக்கணும். பம்புக்கு 2 சைட்லயும் சுத்தி இந்த மாதிரி காமிக்கணும் எப்படி நடந்து வந்து போறன்றது. ஓகே அந்த ரெட் கலர் கார்பெட்டை பார்க்கும்போது இது நடந்து போற வழின்னு எனக்கு தெரியும். ஓகேண்ணா. இப்ப தெரியுதா? பம்பு ரேக் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. ஆ அப்ப பம்பு வந்து அந்த ரெட் கலர் லைன் எட்ஜ்ல மூவ் பண்ணி வைக்கலாம். பம்பை மூவ் பண்ணோம், நீ ஏன் ஷேப்பை மூவ் பண்ற? ரேக்ல இருக்கிறதுல இருந்து 1600 நம்ம வச்சாச்சு. பம்பு தான் இடையக்குது. இப்ப ரோடு ஒரு இடத்துல இருக்குது, உங்க வீடு ஒரு இடத்துல இருக்குதுன்ற ஷேப்ல வச்சு அது மாதிரி டிராக் பண்ணுவேன். ஒன்னு ஒன்னா மூவ் பண்ணும். எக்யூப்மெண்ட்ல வச்சு ஃபர்ஸ்ட் பம்பை மூவ் பண்ணோம், ஆன்ல வச்சுலாம் அந்த மாதிரி மூவ் பண்ண. சரி ஓகே, மூவ் பண்ணி பாரு. சில நேரத்துல ஒழுங்கா வராது. அப்படியே ஃபுல்லா டிராக் பண்ணி பம்ப் மூவ் ஆப்ஷன் கொடுத்து சென்டர் லாக் பண்ணிட்டு அதே இருக்கிற இடத்துல லொகேட் பண்ணுவேன். ஏன் அப்படி மூவ் பண்ற? இருக்கிற இடத்துல மூவ் பண்ணி வச்சு ஷேப் அன்டு பண்ணு. அந்த ஷேப்பை சுத்தி போற மாதிரி காமி நீ கரெக்டா. இப்ப ஷேப் அங்க இருக்குது, அதுவும் மாறித்து, எல்லாமே மாறித்துன்னு நினைக்கிறேன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறித்து. சரி, இதை நீ அப்டேட் பண்ண, அவ்வளவுதான். ரேக்கு கீழே நடந்து வர, ரேக் உள்ளக்கு இருந்து வெளியே வர, இந்த பம்பை சுத்தி நடந்து போயிட்டு திரும்ப போற. ஓகேவா? போட்டு அப்டேட் பண்ணிட்டு காமி. இவனை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? காலையில பிராக்டிஸ் பண்ணிட்டு நான் ஏதாவது டவுட்னா கேக்குறேன். ஓகே, மத்தபடி எல்லாருக்கும் புரிஞ்சுதா இது வரைக்கும் சொன்னதெல்லாம்? புரிஞ்சுது. இல்ல நான் மட்டும் பேசுறேன், நீங்க மட்டும் தூங்கிட்டீங்களா எல்லாம்? கவனிச்சிருந்தேன். சரி ஓகே ஓகே, அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணிட்டு கடகடன்னு காமி. ஏன்னா ஒரு 20 நாள் 30 நாள் நீங்க டார்கெட் வச்சு பண்ணுங்க எப்பயுமே எல்லாரும். ஓகேவா? அப்பதான் உங்களால க்ளோஸ் பண்ண முடியும். டக்கு டக்குன்னு கத்துக்குன்னு அடுத்த வேலையை பார்க்க முடியும். ஓகேவா? எல்லாரும் அப்டேட் பண்ணிட்டு நாளைக்கு அனுப்பிச்சு விடுறீங்களா? என்ன அப்டேட் பண்ணன்னு காமிங்க. நாளைக்கே முடிக்கணும்னு இல்ல, பொறுமையா டைம் எடுத்து அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் பார்த்துட்டு வைங்க. என்ன அப்டேட் பண்றீங்கன்றத அப்பப்ப நீங்க ஸ்னாப் அனுப்புங்க. வேற ஏதாவது தப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அனுப்புங்க. அந்த பிளாட் பிளான் ஸ்டாண்டர்ட ஒரு கோத்ரூ பண்ணுங்க. அவன் மணிக்கணக்கில் ஒரே நாள் தான் அப்படியே பார்க்கணும், என்ன நான் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அதை டெய்லி மொபைல் வச்சு படிச்சுக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொசீஜரை பார்த்துட்டு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க, ஏன்னா எந்த அளவுக்கு நீ அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் பார்த்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை பொறுத்து உனக்கு காசு தருவாங்க கம்பெனில. சரி ஓகே, அவனை வச்சுட்டா. ஓகே.